காலையில பார்த்தீங்கன்னா, கமருதீனும் பார்வதியும் உட்காந்து பேசிட்டு இருந்திருப்பாங்கல்ல. அப்ப பார்வதி ரொம்ப நேரமா அழுதுருப்பாங்க. ஒருத்தரையா சொல்லியிருப்பாங்க. பார்வதி, திவ்யா பத்தி பேசியிருப்பாங்க, அரோரா பத்தி பேசியிருப்பாங்க, சாண்ட்ரா பத்தி பேசியிருப்பாங்க. எல்லாரையும் பத்தி சொல்லி அழுதுருப்பாங்க. அழுத உடனே பார்த்தீங்கன்னா, இவருக்கு கமருதீனுக்கு பயங்கரமா கோவம் வந்துரும். நேரா விக்கல் விக்ரம கூப்பிட்டு, "டேய் நேத்து என்னடா அந்த வார்த்தைய சொன்னேல்ல, எதுக்கு அப்படி சொன்ன? யாரு கிட்ட சொன்ன?" விக்கல் விக்ரம் அந்த வார்த்தை சொல்லியிருப்பாரு. சொல்லிட்டு 9 அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ யாரு கேட்டு நீ அந்த மாதிரி வேர்ட்லாம் சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு கமருதீன் வந்து கேட்பாரு. கேட்ட உடனே விக்கல் விக்ரம் வந்து அப்படி தாண்டா பேசுவேன், என்ன பண்ணுவேன், அப்படி தான் பேசுவேன்னு சொல்லிட்டு 2 பேத்துக்கும் பயங்கரமாக சண்டை வர ஆரம்பிச்சிடும். அந்த டைமில் கானா வினோத் உள்ளேருந்து வருவார், சபரி உள்ளேருந்து வருவார், இங்கே இந்த பாரு வருவாங்க. எல்லாருமே சண்டையில் இன்வால்வ் ஆகிடுவாங்க. இன்வால்வ் ஆனோடனே அந்த சண்டை வந்து வினோத் அண்ணாக்கும் பாருக்குமோ அது மாறிடும் பயங்கரமாக. அப்போ வந்து இவங்க போயிட்டு அடிக்க போகிற மாதிரி போயிடுவாங்க. பாரும் வினோதனா 2 பேருமே மாறி மாறி 2 பேரையும் பிரித்து விட்டுருவாங்க. அப்போ வந்து வினோதனா வந்துட்டு பயங்கரமாக பார்வை மிரட்டுவாங்க. இந்த என்கிட்டலாம் அந்த வேலையெல்லாம் வச்சுக்காது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா கமருதீனை கூப்பிடுவார். கூப்பிட்ட உடனே கமருதீன் வந்து சொல்லுவார், நீ நேற்றுக்கு அந்த பக்கம் போயிட்டல்லடா அப்படின்னு சொன்னோடனே, இல்லைடா ஒரு மனிதாபிமான அடிப்படையில் ஒருத்தவங்க ஃபிட்ஸ் வந்து கிடக்குறாங்கடா, அதனால தாண்டா அவங்கள போய் தூக்குனேன். உன்னை தாண்டா எனக்கு பிடிக்கும், அவங்க கூட செட்டு சேர்ந்து எனக்கு என்னடா கிடைக்க போகுது, இந்த வீட்டில் யாரு கூட ஃப்ரெண்டாக இருந்து எனக்கு என்ன கிடைக்க போகுது, உனக்கு ஒரு அக்கா இருக்காங்க, எனக்கு 2 அக்கா இருக்காங்க, நம்ம அக்கா மாதிரி தானடா அவங்களும், ஸோ அவங்கள வந்து நான் வந்து இது இப்போ பிடிக்க போனது ஒரு தப்பாடா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுக்குள்ளே என்னென்னா பாரு வந்து வினோதனாவை பார்த்து துப்பிட்டு போயிருப்பாங்க. துப்பிட்டு போன உடனே இங்கே அவர் சொல்வார், டே அவள் கலகக்காரிடா, அவள் கலகக்காரி, அவன் வாழ்க்கையை நாசமாக்கிட்டாடான்னு அவ்வளோ ஜெனுவினாக ஆள் மனசுலேருந்து சொல்லியிருப்பாரு. உன் வாழ்க்கையை நாசமாக்கிட்டான்னு சொல்லிட்டு நிஜமாவே எனக்கு பிடிச்சிருந்தது. பாவமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஒரு ரியல் ஃப்ரெண்டாக உடனே இங்கே வந்து நான் அவனுக்கு கமருதீனுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு தயவு செஞ்சு தப்பாக அதை புரிஞ்சுக்காதீங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, அவர் தன்னோட ஃப்ரெண்டு வாழ்க்கை நாசமாயிடுச்சேன்னு நினச்சி அலறாரு. அதை தான் நான் அந்த இடத்துல மீன் பண்ணுறேன். அவள் பேச்சை கேட்டு இப்படி நாசமாக போயிட்டியேடா, உண்மையிலே அவன் வாழ்க்கையை கெடுத்துருவாடா அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லும் போது தொண்டையெல்லாம் இதாகி அவருக்கு அழுக வருது. எனக்குமே கேட்கும்போது ரொம்ப பாவமாக இருந்துச்சு அது கேட்குறதுக்கு. அப்படி சொல்லிட்டு ஃபுல்லாக ஓன்னு அழலை, பட் அவருக்கு நாக்கு வறண்டு அப்படி அலறாரு. அதுக்கப்புறமா தனியாக கூப்பிட்டு வச்சு அட்வைஸ் பண்ணுறாரு, இங்கே வச்சுட்டு பேசாதடா, அட்லீஸ்ட் இந்த கேம் முடிகிறது வரைக்குமாவது பேசாதடா, உன் ஃப்ரெண்டு போத்தன் என்னடா சொன்னான் அதையாவது மைண்டில் நினச்சி பாருடா, இங்கே வரைக்கும் தனியாக வந்துட்டு வெளியே போயிட்டு என்ன வேணால் பழகிக்கோ, ஆனால் உன்னை ஏற்றி விட்டு உன்னை இலக்கி விட்டே அவள் ஃபுல்லாக கெடுத்துட்டாடா அப்படின்னு சொல்லிட்டு வினோதனா வந்துட்டு இவருக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. கமருதீனுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அந்த டைமில் பார்வங்கேருந்து வராங்க. பார்வங்கேருந்து வந்துட்டு வினோதனை பார்த்து துப்பியாச்சு, கோவப்பட்டாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு இங்கே பார்த்தியா ஹேன்னு சொல்லி சாஃப்டாக பேசிவிட்டு, நீ என் காஃபியை தட்டி விட்டுட்டாலும் இப்போ எனக்கு ஒரு காஃபி போட்டு கொடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவர் போட்டு கொடுத்தாரா இல்லையாங்கிறது எனக்கு தெரியல. பட் இப்படி சொல்லி இப்படி இதை நார்மலைஸ் பண்ணுறது தான் ரொம்ப தப்பு. பாரு இதை தான் ஸ்டார்டிங்லேருந்து பண்ணிகிட்ருக்காங்க. தப்பு பண்ணிவிட்டு ஏன்னு சொல்லியே எல்லாரையும் அமுக்குறது. இதை பற்றி உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.